அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற புள்ளி ஸ்ப்ளீன் 1, அதாவது கால் கட்டை விரலில் உட்பக்க நகக்கோண முனையில் உள்ளதுதான் ஸ்ப்ளீன் 1 அப்படின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை போடும்போது என்ன வேலை நடக்கும் அப்படின்றத நம்ம ஏற்கனவேவும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் அதை உணவோட இணைச்சும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்ததோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸ்ப்ளீன் 1 அப்படிங்கும்போது ஸ்ப்ளீன் மண்ணீரல் அதுல இருக்கு, மண்பூதத்தை சார்ந்தது. 1 அப்படிங்கும்போது உட் பாயிண்ட், உட்டுங்கும் போது ஆகாயம், மரம் அப்படின்னு சொல்லுவோம், மரபூதத்தை சார்ந்தது. இப்ப இந்த ரெண்டும் இணைந்து என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மண் அப்படின்றத இதுல என்ன சுவையா நம்ம ஸ்ப்ளீன் எடுக்கிறோம் அப்படின்னா, இது முழுவதுமா ரத்தத்தை கையாளக்கூடிய ஒரு ஆர்கன். ஸோ இது துவர்ப்பு சுவையா எடுக்கிறோம். துவர்ப்பு பிளஸ் இது மரம் அப்படிங்கும் போது அது கசப்பு. இந்த ரெண்டும் இணைஞ்சு என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துவர்ப்பு மண் அப்படின்றது, ஏன்னா புளிப்பையும் நாம மண்ணாதான் பார்த்தோம், இது துவர்ப்பு மண் அப்படின்றத நாம மண்ணிலேயே கீழே அடியில பூமிக்கு உள்ள இருக்கக்கூடிய மண், மேலோட்டமா இருக்கக்கூடிய மண்ணு தான் புளிப்பு, ஆழமா இருக்கக்கூடிய மண்ணு தான் துவர்ப்பு. இந்த மண்ணுக்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தோம்னா, இந்த மரங்கள் மரத்தினுடைய வேர்கள் ரொம்ப கீழே ஊடுருவி செல்வது இந்த மண்ணுல தான் ஊடுருவி செல்லுது. அதாவது துவர்ப்பு மண்ணுல சென்று அங்க இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுது. நாம எல்லா மரங்களுக்கும் செடிகளுக்குமா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம்? ரோட்ல எவ்வளவோ முளைக்குது. அதெல்லாம் எங்க இருந்து எடுத்துக்குது தண்ணிய? பூமிக்கு அடியில உள்ள நீரை தான் எடுத்துக்குது. ஸோ அந்த அடியில் இருக்கக்கூடிய நீரை உரியும் பண்பு இதுக்கு உண்டு. இப்ப ஸ்ப்ளீன் 1 அப்படின்ற பாயிண்ட் போட்டாலே என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, நமக்கு உள்ளுக்குள் தேங்கி இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சக்கூடிய பண்பு உண்டாகும். உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கிற நீர் அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஆர்கன்ஸ்ல தேங்கக்கூடிய நீரா எடுத்துக்கலாம். ஏன்னா மேலோட்டமா இருக்கிறது வேற, உள்ள இருக்கிறது அப்படிங்கும் போது ஆர்கன்ஸ்ல நிறைய சுரப்புகள் சுரக்குது இல்லையா? அந்த சுரப்புகளும் நமக்கு சுற்றோட்டத்துக்கு வரணும். அதாவது உணவு செரிக்கப்பட்டு வெளியேறதுக்கு உதவணும். சில இடங்கள்ல அப்படி இல்லாம, அது யூஸ் பண்ணப்படாம என்னவாயிருதுன்னா அப்படியே தேக்கம் ஆயிடுது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, பித்தப்பையில உருவாகக்கூடிய கல், பித்த நீர் சேர்ந்து சேர்ந்துதான் அது கல்லா ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரிதான் சிறுநீரக கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும், அந்த உப்பு சரியா வெளியேற்றம் அடையாம அது உள்ள ஸ்டோர் ஆகி அப்படியே கல்லா மாறிடுது. இப்படி உள்ளுக்குள்ள தேக்கம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்கும். அதோட இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம் அப்படின்னா, உள்ளுக்குள்ள நீர் தேங்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல வீக்கம் ஏற்படும். உள் ஆர்கன்ஸ்ல வீக்கம் ஏற்படுறது, இல்ல புற பாலுறுப்புகளில் வீக்கம் ஏற்படுறது, மூலம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல மலம் வெளியேற்றாம மலம் வாய் வீங்கிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம இதுல சொல்லலாம். இது உள்ளுக்குள்ள ஒரு நீர் தேங்குறதுனால ஏற்படுது. அதே மாதிரி இந்த நீர் அதிகமா தேங்க தேங்க என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப அசுத்த நீரா மாறிடும். தேக்கமா இருக்கிறது ஃபுல்லா சாக்கடை தானே, அப்ப தேங்க தேங்க அது அசுத்தமாகி நமக்கு ஆசிட் பண்பு அதுல கூடுது. சாக்கடையில ஆசிட் பண்பு இருக்கா? அதே மாதிரிதான் உள்ளுக்குள்ள தேங்கக்கூடியதுலயும் அந்த ஆசிட் பண்பு கூடி நமக்கு அது என்னவாக்கிறதுனா உள்ளுக்குள்ள புண்ணா மாத்திடுது. ஸோ இது மெயினா தொண்டை பகுதிகளில் இருந்து மலவாய் வரைக்கும் உள்ள அனைத்து இடங்கள்லையும் வேலை பார்க்கறதுனால, ஏன்னா எல்லா ஆர்கன்ஸும் இருக்கிறது இங்கதான். இங்க அந்த ஆர்கன்ஸ்ல உள்ள நீரை சரியான முறையில் உறிஞ்சி, அது சத்துக்களா இருக்கட்டும் இல்ல வேஸ்டா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உறிஞ்சி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய பணியை செய்யக்கூடியது இந்த ஸ்ப்ளீன் 1ஓட வேலை. அப்ப இதுக்கு துவர்ப்பும் கசப்பும் எப்படி உதவும் அப்படின்றத நாம பாக்குறோம் அப்படின்னா, துவர்ப்பு சுவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, நார்மலாவே ஒரு பாக்கு, துவப்பா இருக்கிற பாக்கு, அந்த பாக்கை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, இனிப்பு கலந்த பாக்க சொல்லல, கொட்டை பாக்கு சொல்றேன். அப்ப அது நல்ல துவர்ப்பு. அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, எங்களுக்குள்ள தொண்டையை இருக்கும்.
அப்ப நார்மலாவே வந்து இந்த துவர்ப்பு கசப்புக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் பண்பு வந்து உண்டு. நம்ம வேப்பிலை கஷாயம் குடிச்சாலும் அப்படிதான், தொண்டை வந்து ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல துவர்ப்புக்கு வந்து நல்லாவே இந்த பண்பு வந்து உண்டு. இருக்கும் பண்பு வந்து துவர்ப்புக்கு வந்து உண்டு. அதோட துவர்ப்பு கசப்பு ரெண்டுமே வந்து குளிர்ச்சி தரக்கூடிய உணவாகவும் இருக்கு. இது இங்கேயே சுருக்குது அப்படிங்கும்போது நமக்கு உடம்புக்குள்ள என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா, அது வந்து இரத்த குழாயை சுருக்கும். இரத்த குழாயை சுருக்கி தேவையில்லாமல் ஒரு இடத்துல வந்து கழிவு வந்து தேங்குறத வந்து வந்து அவாய்ட் பண்ணும். அப்ப சுருக்கும் போது வீக்கங்கள் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்ப இரத்த குழாய் வந்து வீங்கி பருத்து இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீர் வந்து தேங்கும். அங்க தேங்குற நீர்ல வந்து புண்கள் ஏற்படும். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி இது வந்து என்ன பண்ணிருன்னா அப்படியே இரத்த குழாய் வந்து சுருக்கும். சுருக்கும் போது அந்த வீக்கம் குறையுது. அங்க வந்து புண்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருது. சரி, இந்த மாதிரி வேலையை தான் வந்து துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த உணவு வந்து செய்யுது. இதுக்கு நாம என்ன உணவு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து கரெக்டா இருக்கிறது வந்து வாழைப்பூ. வாழைப்பூவை வந்து நல்ல துவர்ப்பு, லேசான கசப்பு வந்து நிறைந்தது. ஸோ வாழைப்பூவை வந்து நீங்க வந்து ஜூஸா குடிக்கணும். எப்படி குடிக்கணும் அப்படின்றதுன்னா, நம்ம வந்து அத அந்த நடுவில் இருக்கிற கல்லை நபி சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு நல்லா பூவோட இதெல்லாம் மட்டும் அதை மட்டும் எடுத்துட்டு புளிக்காத மோர், அதாவது புளிச்சிருச்சு அப்படின்னா அது வந்து புளிப்பு தன்மைக்கு போயிரும், உஷ்ணமாயிரும், திரும்ப வந்து இயக்க வர ஆரம்பிச்சிரும். புளிப்பு வந்து திரும்பவும் வந்து புண்ணை தான் உருவாக்கும். ஸோ மோர் வந்து புளிக்க கூடாது. அதுதான் இதுல முக்கியமான விஷயம். வாழைப்பூவு, புளிக்காத மோர், கொஞ்சோண்டு ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சையா அடிச்சு வந்து குடிக்கணும். காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பச்சையா குடிக்க முடியல அப்படின்னா வாழைப்பூவை பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு பொரியலா வச்சு சாப்பிடலாம். அதையும் வந்து ரொம்ப காரம்லாம் சேர்க்காம ஒரு பருப்போட சேர்த்து வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும் கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த மலவாய் வந்து வீங்கி இருக்கு, அதனால வந்து மோஷன் போக சிரமமா இருக்கு. அப்ப அவங்களுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா மலத்தோட வந்து ரத்தமும் கலந்து போகும். ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு போகும்போது அவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த வாழைப்பூவோட ஜூஸை வந்து குடிக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் இருக்கும். தொடர்ந்து வந்து இதை வந்து வாரத்துல 3 நாள் குடிக்கலாம். பிரச்சனை இருக்கிறப்போ, பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் வாரத்துல ஒரு 2 நாளாவது இதை வந்து உணவாவது எடுத்துக்கோங்க. ஒரு நாள் உணவா, ஒரு நாள் ஜூஸா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரத்தப்போக்கு, மாதவிடாய் போக்கு வந்து நிக்காம போய்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது அந்நேரமும் வந்து அந்த 3 நாள் தாண்டியும் ரொம்ப போகுது அப்படின்றப்போ நீங்க இந்த ஜூஸை வந்து குடிக்கும் போது அது வந்து இரத்த நாளங்களை சுருக்கி உங்களுக்கு இரத்தப்போக்கையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது துவர்ப்பு கசப்பு எடுக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், இதை வந்து மருந்தா எடுக்கும் போது நீங்க வந்து இதுல கண்டிப்பா வந்து புளி சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இதை சாப்பிட்டு நல்லா செரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கு அடுத்த உணவை வந்து எடுத்துக்கணும். திரும்ப திரும்ப அதுக்கு அடுத்த உணவை எடுத்துக்க கூடாது. உணவுமே வந்து ரொம்ப புளிப்பு, உப்பு, காரம் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய உணவா வந்து புளிப்பு காரத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். உப்பு வந்து கம்மியா சேர்த்து அந்த மாதிரி உணவுகளா எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மூலம் அப்படின்ற அந்த பிரச்சனையும், மூலத்தால வந்து இரத்தப்போக்கு அப்படின்றதையும், மாதாந்திர போக்குல வந்து அதிகமாக இரத்த வெளியேற்றம் எப்படின்ற இந்த 2 பிரச்சனையும் வந்து நம்மளால வந்து சரி பண்ண முடியும். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.